பாலைவனத்தின் அமைதியில் ஆபிராம் தனியாக அமர்ந்து இருந்தார். ஆசீர்வாதங்கள் இருந்தும் அவரின் மனம் கவலையால் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவரிடம் வந்தது. பயப்படாதே ஆபிராமே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். எனக்கு சந்ததி இல்லை. ஆபிராம் சொன்னார், கர்த்தாவே, எனக்கு சந்ததி இல்லாத போது இந்த ஆசீர்வாதங்களால் என்ன பயன்? கர்த்தர் ஆபிராமை கூடாரத்திற்கு வெளியே அழைத்தார். இந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா? அப்படியே உன் சந்ததி பெருகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் அளித்தார். ஆபிராம் கர்த்தரை நம்பினார். அந்த நம்பிக்கையே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். பலிகள் தயாராக்கப்பட்டன. ஆபிராமின் மீது அடர்ந்த இருள் விழுந்தது. ஆழ்ந்த அமைதியும் பயமும் சூழ்ந்தது. புகையும் தீப்பொறியும் பலிகளுக்கிடையே சென்றது. அது தேவனுடைய உறுதியான உடன்படிக்கை. அந்த இரவு ஆபிராமின் பயம் நீங்கியது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் அவர் நின்றார்.